ஹalleluya குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? இன்னும் படுக்கையின் மேலே இருக்கிறீங்களா? எப்பொழுதோ எழுந்துட்டோங்க. இந்நேரத்துக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம்னு சிலர் சொல்லுகிறாங்க. தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்து பைபிள் வாசித்து எங்களுடைய ஆபீசஸ்க்கு போக எங்க வேலைகளுக்கு போக ஆயத்தமாகிறோம் என்று சிலர் சொல்லுகிறாங்க. மற்றும் அநேகர் சாட்சி சொல்வது என்னன்னா, எங்களுக்கு காலமே ஆபீஸ் இருக்கோங்க, நாங்க கிளம்பும் போது டைம் ஆகும், சோ நாங்க கார் ஏறின பிறகு உங்க வசனத்தை கேட்டுக்கொண்டு கரெக்டா எங்க ஆபீஸ்க்கு போறதுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் 20 மினிட்ஸ்ல உங்களுடைய தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தவறாம எங்க பிரயாணத்துல வசனத்தாலே நடத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியங்க இது. இது டிவியில ஒளிபரப்பானா டிவி முன்னாடி உட்கார்ந்து கேட்கணும். ஆனா இன்றைக்கு சோசியல் மீடியால நீங்க உங்க செல்போன்ஸ்ல, ஐபேட்ஸ்ல, ஐபோன்ஸ்ல எந்த விதத்திலும் கேட்க, எப்பொழுது வேண்டுமானாலும் அப்பொழுது கேட்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நான் அவரை எவ்வளவாகவோ துதிக்கிறேன். நீங்களும் ஆண்டவரை துதித்து அவர் கொடுக்கிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தைகளை எப்போதும் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. நாம அவருடைய வார்த்தைகளால நடத்தப்படும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம். சிறிய ஜெபம் செய்து இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. உம்முடைய வார்த்தை ஜீவ ஊற்றாக இருக்கிறது. எந்த நாளுக்கு அந்த நாள் எங்கள் சூழ்நிலை அறிந்த தேவனே, எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றபடியாக எங்களோடு பேசுகிற தகப்பனே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த லைவ்ல கலந்து கொண்டு செபிக்கிறார்களோ அவர்களோடு பேசும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? திருப்தியாக இருக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறத சாதிக்க முடியுதா? தைரியமா இருக்கிறீங்களா? அல்லது சோர்ந்து போய் உற்சாகம் இல்லாம இருக்கிறீங்களா? என்னங்க, முதல்ல வாழ்க்கை என்றாலே கணக்கு இல்லாம ஒரு அலட்சியமான வாழ்க்கையை வாழ்கிறவங்கள அநேகர் இருக்கிறாங்க. அப்படி இருக்காதீங்க. தேவன் கொடுத்த ஒரே வாழ்க்கை நம்ம முழுவதும் வாழணும். நம்ம எவ்வளவு பெஸ்ட் இந்த வாழ்க்கையின் மூலம் தேவனுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவா தேவனை மகிமைப்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில. பலவீன நேரங்களிலே, சோர்வான நேரங்களில், ஆபத்தான நேரங்களிலே, வேதனைகள் உண்டாகும் போது, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது, ஆபத்துகளில் விபத்துகளில் இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் என்கிற விஷயத்தை நம்ம உணர்ந்தா நாம திகைச்சு போக மாட்டோம். அவர் எப்பொழுதும் நம்மீதே கண்களை வைத்திருக்கிறார். ஒரு சின்ன பிள்ளைய அவங்க தாய் அப்படி விளையாடும்படி விட்டுவிட்டாலும் அந்த தாயின் மனசெல்லாம் யார் மேல இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பேரோடு பேசினாலும் அவங்க பார்வை, அவங்க மனது அந்த பிள்ளை எங்கேயாவது விழுந்துருவானோ என்னமோ, எங்கேயாவது வெளியே போயிடுவானோன்னு அப்படியே பார்ப்பாங்க பாருங்க. அதை விட அதிகமா நம்முடைய பரலோக தகப்பன், தாயானாலும் உன்னை மறக்கலாம், நான் உன்னை மறவேன் என்ற ஆண்டவர் நம் மீது கண்ணை வைத்து நமக்கு உதவி செய்கிறாரு. நம்மை தீங்கிலிருந்து தப்பு வைக்கிறாருங்க. நமக்கு தெரியாமலேயே நாம எத்தனையோ ஆபத்துகள் இருந்து, விபத்துகள் இருந்து, இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து, வியாதிகள்ல இருந்து நாம காக்கப்படுகிறோம். அதற்காக நாம தேவனை துதிப்பது கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரித்துக் கொண்டா நாம எவ்வளவு தைரியமா இருப்போம் தெரியுமாங்க? நாம வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு வாழ கற்றுக்கொண்ட நாள் அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். கர்த்தருடைய கரம் துணையா இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் செய்கிற ஊழியத்தின் விதமா இருக்கட்டும், என் தீர்மானங்களா இருக்கட்டும், ஈவன் மீட்டிங் விஷயங்களா இருக்கட்டும், தனிப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், பிள்ளைங்க குடும்ப விஷயமா இருக்கட்டும், எதுவானாலும் சரி, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு அவரை கேட்டு அவர் சொல்லுகிறபடி நடக்கும்போது தேவ ஆசீர்வாதத்தை பார்க்கிறேன். உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கா? வந்துருச்சுலங்க, இது டிசம்பர் வந்துருச்சுல, அப்ப எடுத்து போன்னு சொல்றீங்களா? என்னங்க, ஒரு சீசன் என்பது இல்ல வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு. ஒவ்வொரு நாளும் முழங்கால விழுந்து, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுங்கன்னு கேளுங்க. எந்த நாளுக்கு அந்த நாள் தம்முடைய வார்த்தையினால நம்மை நடத்துவாரு. இங்கே ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான வாக்குத்தத்தம் இருக்கு. நாம கூட இதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். 13ஆம் வசனம், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கு.
உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான், உன் இரட்சகரா இருக்கிற நானு, உன்னை சுகப்படுத்துகிறவரா இருக்கிற நானு, உன்னை பலப்படுத்துகிறவரா இருக்கிற நான் உன் கையை பிடித்துக் கொள்ளுகிறேன். உன் வலது கையை பிடித்துக் கொள்ளுகிறேன். எதுக்கு? எதற்குங்க? உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி உன் வலது கையை பிடித்துக் கொள்கிறேன். உனக்கு பயம் இல்லாமல் செய்வதற்கு. எனக்கு சின்ன வயசுல இடி சத்தம் என்றால் ரொம்ப பயம். இடி இடிச்சதுன்னா எங்கேயாவது ஓடி போய் எங்க அம்மாவை அரவணைத்துக் கொள்ளுவேன். அம்மா கைகளால என்னை பயப்படாதடா, ஒன்னும் ஆகாதுன்னு தைரியப்படுத்துவாங்க. ஏசாண்டவர் நமக்கு பயம் வரும்போது அவரிடத்துக்கு போனா அவர் நம் கையை பிடித்துக் கொண்டு, நான் இருக்கிறேன்ப்பா, பயப்படாத, அந்த நெருக்கத்தை பார்த்து பயப்படாத, அந்த சத்துருக்களை பார்த்து பயப்படாத, இந்த உபத்திரவங்களை பார்த்து சோர்ந்து போகாத, இந்த சூழ்நிலைகளை பார்த்து கலங்கிடாத, நான் இருக்கிறேன், உன் கையை பிடித்துக் கொண்டிருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன். என்ன உதவி செய்வாரு? என்னங்க, யார்ட்டையாவது போய் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா உடனே அவங்க சொல்றது என்னன்னா, என்கிட்ட பணம் இல்லைன்னு. அப்படின்னா பண உதவிதான் இன்றைக்கு முக்கியமாக இருக்கிறது. ஏசாண்டவர் எந்த உதவி செய்வாரு? அவர் செய்ய முடியாத உதவியே இல்லை. உனக்கு எது வேண்டுமானாலும் அவர் செய்யக்கூடியவரா இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கக்கூடியவர், உன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர், உனக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கக்கூடியவர், பொருள் உதவிகளை செய்யக்கூடியவர், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் நம்ம கையை பிடிச்சிருந்தா இனி நமக்கு குறை என்ன இருக்குங்க? பயம் என்ன இருக்கு? திகில் என்ன இருக்கு? நான் உன் கையை பிடித்துக் கொண்டு நான் உன்னை நடத்துவேன், நீ பயப்படாத யாக்கோபே. அதன் பிறகு பாருங்க, யாக்கோபு என்னும் பூச்சியே. யாராங்க யாக்கோபு? பூச்சி. பூச்சியை போன்ற யாக்கோபே. பூச்சியை நம்ம ஏதாவது கண்டுபோமாங்க? முதல்ல பூச்சியை பார்த்தா மிதிச்சிருவோம், நசுக்கிடுவோம். பூச்சியை பார்த்தா நகர்ந்துருவோம் நாம. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு, பூச்சியை போன்றவன் நீ. ஆமாங்க, யாக்கோபின் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த போது அவன் அநேக முறை தன்னுடைய வாலிபம் எல்லாம் போன பிறகு முதிர் வயதிலே அவனுடைய வாழ்க்கையெல்லாம் அழுகை தானாங்க. யோசேப்பை அவன் அண்ணன்கள் எகிப்துக்கு விற்றுவிட்டு அவனுடைய வஸ்திரங்களை அந்த மிருகத்தினுடைய ரத்தத்திலே தோய்த்து, இதோ யோசேப்பின் ரத்தம், யோசேப்பு செத்து விட்டான் என்று சொல்லிட்டாங்க. அந்த முதிர் வயதிலே கடைசி குமாரர்களாலே ஆறுதல் பெற வேண்டிய யாக்கோபு என்னங்க, யாக்கோபு யோசித்துக் கொண்டே என்னுடைய மகனே என்று அழுது கொண்டே இருந்தானாங்க. ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாங்க, அவ்வளவுதான். ஒன்றும் இல்லாத வனாந்திரத்திலிருந்து பஞ்ச காலத்துல எந்த வழியும் இல்லாதவங்களா இருந்தாங்க. எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தேவன் யாக்கோபுக்கு கொடுத்தார். ஆபிரகாமின் பேரன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த வம்சத்திலிருந்து வந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சேஷ்ட புத்திர பாகத்தையும் திருடியாவது ஏதோ ஒரு விதத்துல சம்பாதித்தான் என்ற போதும் அவனுடைய வாழ்க்கையில பலவீனனாகி ஜனாங்கமே சிதறி போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க, மகன்கள் உதவாதவன்களாயிட்டாங்க. யாக்கோப் என்னும் பூச்சியே, உன் வாழ்க்கை வனாந்திரத்திலே முடிந்து விட்டது என்று நினைக்கிறாயா? நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். செய்து கொண்டே இருக்கிறேன். ஒரு வாட்டி செய்துட்டு போயிட்டு இல்ல, செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தேவன் என்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். எத்தனை உதவி செய்தார், எத்தனை நாட்கள், எத்தனை முறைகள். ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் ஒரு முறை செய்வான், 2 முறை செய்வான், 3வது முறை போடா என்பான். ஆனா என் தேவன் கேட்கும் போதெல்லாம், செபிக்கும் போதெல்லாம், இன்னும் சில நேரம் கேட்கும் முன்பே என் தேவை அறிந்த தேவன் என் தேவைகளை சந்தித்தாருங்க. உங்க தேவன் அவ்வளவு பெரிய தேவன். உன் தேவன், என் தேவன், யாக்கோபின் தேவனும் அவர்தாங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் இரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்தாருங்க. அவர் பூச்சியை போன்ற யாக்கோபை எடுத்து ஒரு ஜனாங்கமாய் செய்தது போல அந்த வம்சத்திலிருந்து தேவன் தம்முடைய பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றியவர். உன் பட்சத்திலும் தேவன் பெரிய எண்ணங்களை கொண்டிருக்கிறார்.
அநேகர் சாட்சி சொல்லுவாங்க, நாங்க தேவனை அறிந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க கிடையாது என்று. நான் அந்நிய குடும்பத்திலிருந்து வந்தங்க. என் ஒருவனை தேவன் பிடித்து கொண்டார், என் ஒருத்தியை தேவன் ஏற்படுத்தி கொண்டார். நான் மாறின போது எல்லாருமே என்னை புறக்கணிச்சுட்டாங்க, என்னை தனி ஆளாக விட்டுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என் கையை பிடித்து கொண்டு என்னை நடத்தினாரு. நான் ஏற முடியாத உயர்ந்த மலையில என்னை நிறுத்தினாரு. என்னை ஆசீர்வதித்து உன்னதமான நிலையில வைத்தாரு. என்னை புறக்கணித்த, என்னை கேலி செய்த, என்னை துரத்தி விட்டவர்களே, உறவினரே, நண்பர்களே, என்னிடத்திற்கே ஓடி வந்து என்னிடத்தில் சமாதானப்பட்டாங்க என்று எத்தனையோ பேர் இன்றைக்கு சாட்சி சொல்லுகிறாங்க. உன்னுடைய தேவனே பெரியவர், அவரை நாங்களும் நம்புகிறோம் என்று அவர்களும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லுகிற விஷயங்களை நம்ம கேட்கும் போது நம்முடைய பலவீன நேரங்களை நம்மை கைவிடாத தேவன் இருக்கிறார்னு மறக்க கூடாது. உன் கையை பிடித்துக் கொண்டு நான் உனக்கு உதவி செய்கிறேன். உன்னுடையது சின்னது, ஒரு பிகினிங் ஆக இருக்கட்டும், பூச்சியை போன்றது, உன்னை நான் ஒரு ஜனாங்கமாக செய்கிறேன் என்கிறார். இன்றைக்கு குறைவில் இருக்கிறீங்க, சின்ன வீட்டில் இருக்கிறீங்க, இன்னொரு தேசத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்றும் இல்லாதவங்களாக இருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க ஒருவர் மட்டும் தனிமைப்பட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். கவலைப்படாத, பயப்படாத, கலங்காத. நான் உன் கையை பிடித்து உன்னை நடத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவன் ஆசீர்வதித்தா யாருங்க நம்மை சபிக்க முடியும்? அந்த பாலாக் ராஜா பிலேயாம் தீர்க்கதரிசி அழைத்து, இஸ்ரவேல் ஜனங்களை சபி, உனக்கு பணத்தை கொடுக்கிறேன், பொருட்களை கொடுக்கிறேன், தங்கம் வெள்ளி என்ன வேண்டுமோ கொடுக்கிறேன் என்றால் பேராசை கொண்ட பிலேயாம் போனான் தவிர 1க்கு 3 முறை வாயை திறந்து சபிக்கலாம் என்று வாயை திறந்தாலும் அந்த வாயிலிருந்து ஆசீர்வாதமே தவிர சாபம் வரவில்லை. என்னையா இது நீ செய்கிற வேலைன்னு அந்த ராஜா பிலேயாம கேட்டா, என்ன செய்ய சொல்றீங்க ஐயா? தேவன் ஆசீர்வதித்தவர்களை என்னால் எப்படி சபிக்க முடியும்? யாரோ நம்மை சபிக்கிறாங்கன்னு, யாரோ நமக்கு சாபங்கள் இடுறாங்கன்னு நம்ம நாட்டுல எப்பவும் பயந்து கொண்டே இருப்பாங்க. அவங்க எங்க மேல சாபங்களை விட்டுட்டாங்க, அவங்க திருஷ்டி பட்டுருச்சு, எங்களை தரக்குறைவா நினைக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்கன்னு சோர்ந்து போவாதீங்க. உன்னை அவர் நேசிக்கிறாருங்க. உன்னை வெறுக்கும் பொழுது வேதனைப்படாதீங்க. இந்த உலகம் உங்களை பகைக்கும், ஆச்சரியப்படாதீங்க. நீங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நீங்க என்னை பின்பற்றுகிறீங்க, உலகம் என்னை வெறுக்கிறதுனால என்னை பின்பற்றுகிற உங்களையும் பகைக்கும் என்று ஆண்டவர் சொன்னார்ல. ஏசாண்டவர் அன்பு நமக்குள்ள இருக்கும்போது, நம்மோடு இருக்கும்போது எல்லா இடுக்கத்திலும் நம்ம சத்துருக்களும் நண்பர்களாக மாற்றுவேன் என்றார். எங்க நாம வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வந்ததோ அங்கேயே நம் தலை தூக்கி உங்கள் பட்சத்தில் தேவன் இருக்கிறார் என்று நிரூபிக்க அவர் வாஞ்சையோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவாடுங்க. சில சடன் செய்திகளை நீங்க கேட்கும்போது, சில விஷயங்களை நீங்க கேட்கும்போது, சிலருடைய வார்த்தைகளை கேட்கும்போது நீங்க சோர்ந்து போறீங்களா? கலங்கி போகிறீங்களா? அவங்க பயமுறுத்துதலுக்கு பயந்து போகிறீங்களா? உன்னோடு இருக்கிற ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர் என்று உனக்கு விரோதமாய் உருவாகுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது என்கிற வார்த்தை எழுதியிருக்கிறபடியே ஆகும் என்று நம்புகிறவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று விசுவாசிங்க. விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்றைக்கு நீங்க தனி ஆளாக இருக்கலாம். அவர்களில் ஒருவனாயிருக்கிறவன் 1000 எண்ணிக்கையிலேயே இல்லாதவன் பலத்த ஜாதியாகுவேன் என்ற ஆண்டவர் நம் மீது தன் கண்ணை வைத்து நம்மை நடத்துகையிலே அவருடைய மெல்லிய குரலை கேட்போம், அவருடைய சித்தத்தின்படி வாழ்வோம், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்திடுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் யார் யார் எங்கெங்க இருந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்காங்களோ, ஐயோ நான் தனிமையில் இருக்கிறேனே, எல்லாரும் என்னை கைவிட்டார்களே என்று கவலையில் இருக்கிறாங்களோ, ஒன்றுமில்லாதவனா இருக்கிறேனே என்கிற வேதனையில் இருக்கிறார்களோ, என்னை எல்லாரும் அலட்சியப்படுத்துறாங்க, புறக்கணிக்கிறாங்க என்று வேதனையோடு இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவர்களோடு நீர் பேசுகிறதற்காக நன்றி அப்பா. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், உன் கையை பிடித்து உன்னை நடத்துவேன் என்று சொன்ன தேவனே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இம்மானுவேல் தேவன் நம்மோடு என்பதை நாங்கள் விசுவாசிக்க, என்னை நோக்கி கூப்பிடு நான் பதில் கொடுப்பேன் என்ற விதத்தில் எப்போதுக்கு அப்போது எங்களுடைய விண்ணப்பங்களை உமக்கு தெரியப்படுத்தி
நீர் கொடுக்கிற பதில்களை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே உடைய சாட்சிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்காக நாங்க ஜெபிக்க வேண்டும் என்று நீங்க விரும்பினால் கீழே ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் எங்களுக்கு இன்றைக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஆவிக்குரிய விதத்தில் பலப்படவும் எல்லா விஷயத்திலும் விருத்தி அடையும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை குறித்த விவரங்களை தெரிவிக்கும் போது உங்களுக்காக தேவனை துதிக்க அது உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.